Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/5/2025 சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். சுத்த ஜாதகம் என்று சொல்லுவார்கள். அதுவும் குறிப்பாக திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்க போகின்றார்களே, அவர்கள்தான் இதை அதிகம் சொல்லுவார்கள். எதன் அடிப்படையில்? 7-8 வீடுகள் கிரகங்கள் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகத்தை சுத்த ஜாதகம் என்று சொல்லுவார்கள். இது சரியா? அடிப்படையிலேயே தவறு. அப்படியெல்லாம் பார்த்து சுத்த ஜாதகம் என்று சொல்லவே கூடாது. ஒருவருக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் கிரகமே இல்லை. சந்திரனுக்கு 5ம் கிரகமில்லை, குருவுக்கு 5ம் கிரகமில்லை. ஆனால் அந்த 5ஆம் இடத்தை வேறொரு இடத்திலிருந்து ஒரு கிரகம் பார்க்கிறது. அன்னாருக்கு புத்திரர் உண்டாகிறது. புத்திரர் உண்டு. 5ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னாலும் அந்த இடத்தை ஒரு கிரகம் பார்த்தால் அந்த பார்த்த பார்வை பேசும். மேலும் ஒரு இடத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தால் சுத்த ஜாதகம் என்று சொல்வதாக இருந்தால் இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். 10ல் ஒரு பாவியாவது என்றால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அதில் பாம்பையாவது பழுதையாவது போடு என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு கிரகம் இருக்க வேண்டும். ஏன்? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். புருஷ லட்சணம் என்ன? உத்தியோகம். ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து பொருள் ஈட்ட வேண்டும். ஆக இதனுடைய தாத்பரியம் என்ன? ஒரு இடத்தில், ஒரு வீட்டில் கிரகம் இருந்தால் நல்லதையோ கெட்டதையோ ஏதோ ஒரு செயலை செய்ய அது காரணமாக அமையும். ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான். அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்தில் கிரகமே இல்லாமல் இருப்பதை விட அதிர்ஷ்டம் தரும் ஒரு கிரகம், அதிர்ஷ்டம் பெற்ற கிரகத்தின் பார்வையோடு இருந்தால் நல்லது தானே. எப்படி கெட்டதாக மாறும்? மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையே. இது எதனால் வந்தது என்று சொன்னால், 7ஆம் இடம் 8ஆம் இடம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்வார்கள். 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் கணவன், அந்த மாங்கல்யத்தை சொல்லும். கெட்ட கிரகங்கள் கெட்ட அமைப்பில் இருந்தால் ஈழ்வாழ்க்கை துணையும் கெட்டுப்போக வாய்ப்பு ஏற்படலாம் என்ற காரணத்திற்காக சொல்லப்பட்ட ஒன்று. அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுத்த ஜாதகம் என்று சொல்லக்கூடாது. அந்த இடத்துல கிரகங்களே இல்லாமல் இருந்து ஒரு வேளை அந்த அஷ்டமஸ்தானம் கொண்ட ஒரு கிரகம், அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தை பார்த்தால் நல்லதாக செய்யும். 7ஆம் வீட்டில் கிரகம் இல்லை, விட்டு விடுவோம். ஆனால் அஷ்டமாதிபதி 7ஆம் வீட்டை பார்க்கிறான் அல்லது விரையாதிபதி பார்க்கிறான். எப்படி இருக்கும்? கெட்டுத்தானே போகும். ஆக சுத்த ஜாதகம் என்று இதை மட்டும் வைத்து சொல்வது சரி அல்ல. இதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும். ஒரு சில இடங்களுக்கு இந்த நீதி பொருந்தும். இன்று
இந்த தத்துவம் உங்கள் விஷயத்தில் பொருத்தமாக இருக்கிறது. ஒரு போராட்டம், அந்த போராட்டத்திற்கு பின் ஒரு நியாயம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு எல்லாம் உண்டு. உங்களை நன்றாக மதிப்பார்கள், கௌரவம் உண்டு. முதற்பாதி. மறுபாதி தேவையற்ற வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள். மறுபாதி லாபம், நல்ல லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி. யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இப்படி எல்லாம் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்கிறதே, அந்த முயற்சிகள் பாராட்டுக்கு உரியது. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது திறமையும் உங்களது நேர்மையும் இன்று உங்கள் செயலால் அல்ல, உங்கள் பேச்சால் தெரிய வரும் உலகுக்கு. நல்லபடியாக பேசி வல்லவன் என்ற பெயரை பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, மனோதிடம் நிறைந்த நாள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் லட்சியத்திலிருந்து ஒரு அடி கூட விலக மாட்டீர்கள் இன்று. அப்படிப்பட்ட லட்சிய பிடிப்பை உங்கள் மனோதிடம் இன்று காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு, உங்கள் செயல் அனைத்தும் இன்றைய லாபத்தை கருதி அல்ல, நாளைய நன்மையை கருதியதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை பெறுவீர்கள். எப்படி பெறுவீர்கள்? அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது போல் சற்று போராடி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நல்லபடியாக ஆராய்ந்து இப்படித்தான் இந்த விஷயம் முடியும் என்று யூகித்து அதன்படி நடந்து நல்லதொரு வெற்றியை பெறுவீர்கள். சொல்லப்போனால் இந்த அளவு வெற்றி நீங்கள் பெறுவதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், நீங்கள் உட்பட. மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒரு உயர்ந்த தத்துவப்படி நடந்து நல்ல விஷயங்களை பெற்று எல்லாவற்றையும் விட மதிக்கத்தகுந்த பெரியவர்கள் உங்களை வாழ்த்தும்படி வாழ்வீர்கள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இன்று
ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்துகின்றீர்கள் உங்களது செயல்களில். அது வெற்றியை கொடுக்குமா? கொடுக்கும், நல்லபடியாக கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு, உங்களது செயல், இந்த இரண்டும் உறவுகளின் நெருக்கத்தை அதிகப்படுத்துவதாக காட்டுகிறது. அப்படி என்றால் ஒரு நல்ல செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.